ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அன்னப்பன்பேட்டை சுந்தரேஸ்வரர் கோவில் கதையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி ஒரு காலத்தில் சக்தி அப்படின்ற ஒரு முனிவர் இருந்திருக்காரு. இவர் தீவிர சிவபக்தர். இவர் திரசாந்தி அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா திரசாந்தி கர்ப்பமாக இருக்காங்க. இவங்க கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் சக்தி முனிவரை உதிரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறமா திரசாந்திக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் வளர வளர அவங்க அம்மாவுக்கு கணவர் இல்லாததை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான். இந்த பையன் வளர்ந்து பெரிய ஆளாகி வேதத்தில் மிக சிறந்த மகரிஷியாக மாறுறான். இந்த பையனோட பேர் பரசரர். இவர் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கப்புறமா தன்னோட அப்பாவை கொண்ட உதிரனை கொல்றதுக்காக ஒரு யாகம் ஒன்று நடத்துகிறாரு. இந்த யாகத்தோட பலனால் உதிரனை கொலை பண்ணுறாரு. என்னதான் அரக்கனாக இருந்தாலும் ஒரு உயிரை கொல்றது பாவம் தானே. அந்த பாவம் இவரை சேருது. அந்த பாவத்தை போக்குறதுக்காக நிறைய கோவிலுக்கு யாத்திரை போகிறாரு. இந்த கோவிலுக்கு வர்றப்போ சிவன் இவருக்கு காட்சி கொடுத்து பாவ விமோச்சனம் கொடுக்குறாரு. பரசரர் மகரிஷிக்கு சிவன் அழகு பொருந்திய ஒருத்தராக காட்சி கொடுத்ததுனால இவருக்கு சுந்தரேஸ்வரர் அப்படின்னு பேர் வருது. முன்னாடி இந்த கோவிலில் சுந்தரேஸ்வரர் சிலை மட்டும்தான் இருந்திருக்கு. வியாபாரி ஒருத்தனுக்கு வயிறு வலி ரொம்ப தாங்க முடியலை. அந்த வயிறு வலி தாங்க முடியாமல் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, திருமுல்லை வாயிலில் இருக்கிற கோவிலுக்கு போய் எனக்கு இந்த வயிறு வலியை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான். ஆனால் அந்த கோயிலில் இருக்கிற கடவுள், என்னால் உன் வயிற்று வலியை சரி பண்ண முடியாது, நீ வேற கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோயிலுக்கு வழிகாட்டுறாரு. இந்த வியாபாரி கடலோரத்தில் நடந்து வந்துட்டே இருக்கான். அப்போ மீன் பிடிக்கிற ஒருத்தர் ஒரு அம்பாள் சிலையை கொடுத்து, இந்த சிலை கடலோரத்தில் கிடச்சிச்சு, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இவனும் அந்த சிலையை தூக்கிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். அவன் நடந்து வந்துட்டே இருக்கிறப்போ கரெக்டாக இந்த கோவில்கிட்ட வரும்போது அவனோட வயிற்று வலி நின்றுது. அதனால் அந்த அம்பாள் சிலையை இங்கேயே பிரதிஷ்டை செஞ்சுட்டு போயிடுறான். அவ்வளோதான், இதோட இந்த கதை முடிஞ்சு. இப்போது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற அன்னப்பன்பேட்டை அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.